Hello students, good morning. இன்னைக்கு கிளாஸ்ல basic concepts of chemistryல exercise problem 1.10 பார்க்கலாம். In 3 moles of ethane, calculate the following. Number of moles of carbon atoms, number of moles of hydrogen atoms, number of molecules of ethane. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். இப்போ நம்ம 1 mole of ethane எடுத்துக்கலாம். So 1 mole of ethane C2H6 contains. ஸோ இது ஈத்தேன் 1 mole of ethane contains. ஸோ இப்போ இதில் என்னென்னா இப்போது இதுதான் 1 mole. ஸோ 1 moleல C2H6 இதில் எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் இருக்குது. அப்போது ஒரு மோலில் 2 அதாவது 2 கார்பன் இருக்குது. அப்போனா இதில் எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னா எத்தனை மோல்ஸ் ஆஃப் கார்பன்னா அந்த ஸ்டாக்கியோமெட்ரியால் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். 1 மோலில் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்கா, அப்போது அதை நம்ம எப்படி எழுதணும்னா 2 moles of carbon எழுதணும். 2 moles of carbon. ஸோ இப்போ 1 mole of ethane எடுத்தால் அதில் எத்தனை moles of carbon இருக்குது? ஏன்னா இதில் ஸ்டாக்கியோமெட்ரி 2, அப்போது 2 moles of carbon இருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3 molesல கேட்குறாங்க. இது 1 moleல 2 moles of carbon இருக்குது. ஸோ therefore 3 moles of ethane contains. ஸோ 3 moles of ethane contains. ஸோ எவ்வளோ moles of carbon? ஸோ இது நமக்கு தெரியாது. இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை ஆப்போசிட்டில் உள்ளதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கே 1 இருக்கா, ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 2 இன்ட்டு 3. அப்போது எக்ஸ் எவ்வளோ? 6. ஸோ 6 moles ஆஃப் கார்பன். அப்போது 3 moles ஆஃப் ஈத்தேனில் எத்தனை moles ஆஃப் கார்பன் இருக்குது? 6 moles of carbon. புரிஞ்சுதா? 1 மோல்னா இதில் ஸ்டாக்கியோமெட்ரி பார்க்கணும், எத்தனை கார்பன் இருக்குது? 2. அப்போனா 1 mole of ஈத்தேனில் 2 moles of கார்பன் இருக்குது. நமக்கு 3 molesல கேட்குறாங்க, அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது 1 mole ஆஃப் ஈத்தேன் 1 mole ஆஃப் ஈத்தேனில் பார்த்தீங்கன்னா அது ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, C2H6. இப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் படி எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 6. ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் படி 6. அப்போனா என்ன எழுதணும்? 6 moles ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். 6 moles ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ 1 mole ஆஃப் ஈத்தேனில் 6 moles ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 molesல எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ therefore 3 moles ஆஃப் ஈத்தேன் கண்டெய்ன்ஸ். இது நமக்கு தெரியாது இல்லையா, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இதுதான் கேல்குலேட் பண்ணணும், எக்ஸு. ஸோ அது மாதிரியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கிராஸ் மல்டிப்ளைனா என்ன? ஆப்போசிட்டில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணணும். இந்த எக்ஸையும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 1 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 6 இன்ட்டு 3, 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் எவ்வளோ? 18. அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எவ்வளோ? 18 moles. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஈக்குவல் டு 18 moles இருக்குது. ஸோ 18 moles ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இதுதான் செகண்ட். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் ஈத்தேன். ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் ஈத்தேன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். 1 mole ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் கண்டெய்ன்ஸ் எவ்வளோ? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அப்போது 1 mole ஆஃப் ஈத்தேனில் எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்கும்? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அவகேட்ரோ நம்பர் என்ன நமக்கு தெரியும், 6.022 into 10 power 23 molecules of ethane. ஸோ 1 mole எடுத்திங்கன்னா அதில் எவ்வளோ இருக்கும்? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும். அப்போது 1 mole ஆஃப் ஈத்தேனில் 6.022 into 10 power 23 moles of ethane. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? 3 molesல கேட்குறாங்க. ஸோ therefore 3 moles of ethane contains. So 3 moles of ethane contains is equal to, so 3 into இந்த அவகேட்ரோ நம்பர் 1 moleல இவ்வளோ, அப்போ 3 moleல எவ்வளோ? 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 into 6.022 into 10 power 23.
இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 18.066. 18.066 into 10 power 23 molecules of ethane. இவ்வளோ மாலிகூல்ஸ் ஆஃப் ஈத்தேன் வந்து 3 மோல்ஸில் இருக்குது. ரொம்ப சிம்பிள். 1 mole of any substance contains Avogadro number. அப்போது 3 மோல்ஸில் 3 டைம்ஸ் பண்ணணும். அப்போ 18.066 into 10 power 23 molecules of ethane. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.